எனது அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். எது நடந்தாலும் அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்குங்க. அதை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஒரு புகழ்பெற்ற கோவில்ல வேலையாள் ஒருத்தர் இருந்தாரு. அங்க அந்த கோயில்ல பெருக்கி சுத்தம் செய்யறது தான் அவரோட வேலை. அதை குறைவில்லாம சிறப்பா செஞ்சுக்கிட்டு வந்தாரு. கோவில் விட்டா வீடு, வீடு விட்டா கோவில்னு வாழ்ந்துகிட்டு வந்தாரு. இதை தவிர அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செஞ்சு போய்கிட்டு இருந்தாங்க. இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்னுக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு சோர்வா இருக்காதான்னு அவர் நினைச்சாரு. அதனால அவர் ஒரு நாள் இறைவன் கிட்ட, எல்லா நேரமும் இப்படி நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு பதிலா நான் வேணும்னா ஒரு நாள் நிக்கிறேனேன்னு கேட்டாரு. அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா என்று கள்ளங்கபடம் இல்லாம இறைவன் கிட்ட கேட்டாரு. இறைவன் சொல்றாரு, எனக்கு நிக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு பதிலா நாளைக்கு ஒரு நாள் நீ நில்லு. ஒரு முக்கியமான நிபந்தனை, நீ என்ன மாதிரியே அசையாம இருக்கணும். வரவங்களை பார்த்து சிரிப்போட ஆசி வழங்கினா போதுமானது. யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதில் சொல்லவே கூடாது. நீ கடவுள் சிலன்றத மறந்துடாத. என் மேல நம்பிக்கை வச்சு அசையாம நின்னுக்கிட்டு இருந்தா அதுவே போதும்னு சொன்னாரு. அதுக்கு அந்த வேலையாளும் சம்மதிச்சாரு. அடுத்த நாள் இறைவனை போலவே அலங்காரம் செஞ்சுக்கிட்டு கோவிலோட கருவறைக்குள்ள நின்னாரு. கருவறையில நின்ன இறைவனோ இவர் மாதிரியே தோற்றத்தை ஏற்று கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாரு. முதல்ல ஒரு பெரிய பணக்காரன் வந்தான். தன்னோட வியாபாரம் சிறப்பா இருக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டி ஒரு ரொம்ப பெரிய தொகையை உண்டியல்ல காணிக்கையா போட்டான். அவன் திரும்பி போகும்போது தவறுதலா தன்னோட பணப்பைய தவற விட்டுட்டான். இத கருவறையில கடவுள் வேஷத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற பணியாளர் பார்த்தாரு. ஆனா இறைவனோட நிபந்தனை ஞாபகத்துக்கு வரவும் அவர் பேசாம நின்னுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏழை ஒருத்தன் அங்க வந்தான். அவன்கிட்ட உண்டியல்ல போட ஒரே ₹1 மட்டும்தான் இருந்தது. அவன், என்னால இதை மட்டும்தான் உனக்கு தர முடிஞ்சது, என்னை மன்னிச்சிடு இறைவா, என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடிப்படை தேவைகளுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணான். அப்புறம் அவனோட கண்ணில் அந்த பணக்காரன் தவற விட்ட பணம் போய் அவனோட கண்ணில் பட்டுச்சு. அதுக்குள்ள பணம் மட்டும் இல்ல, தங்க காசுகளும் வைரங்களும் இருந்தது. இறைவன் தனக்கே தன்னோட பிரார்த்தனைக்கு செவி மடுத்து இதை கொடுத்திருக்கான்னு நினைச்சு அப்பாவித்தனமா அதை எடுத்துக்கிறான். இறைவன் வேஷத்துல நின்னுக்கிட்டு இருந்த அந்த வேலையாளால இப்பவும் எதுவும் சொல்ல முடியல. அதே புன்சிரிப்போட நின்னுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கப்பல் வியாபாரி வந்தான். அன்னைக்கு ரொம்ப தூர பயணமா கப்பல் அவன் போக இருக்கிறதுனால கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போக வந்தான். இறைவன் கிட்ட அவன் பிரார்த்தனை பண்ணான். அந்த நேரம் பார்த்து பணப்பைய தொலைச்ச பணக்கார காவல்காரங்களோட திரும்பவும் கோவிலுக்கு வந்தான். அங்க கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்யறத பார்த்து, இவன் தான் என் பணப்பைய எடுத்திருக்கணும், இவனை பிடிச்சு விசாரிங்கன்னு காவலர்கள் கிட்ட கூற, காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடிச்சிட்டு போறாங்க. இறைவா, என் பணத்தை அபகரிச்சவனை அடையாளம் காட்டினதுக்கு நன்றின்னு அந்த பணக்காரன் இறைவனை பார்த்து நன்றி சொல்லிட்டு போனான். சிலையா நின்னுக்கிட்டு இருந்த வேலையால் இறைவனை நினைச்சுக்கிட்டே, கடவுளே, இது நியாயமா? அப்பாவி ஒருத்தன் தண்டிக்கப்படலாமா? இனிமேலும் என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி கப்பல் வியாபாரி திருடல, தவறு அவர் மேல இல்லைன்னு எல்லார்கிட்டையும் நடந்த உண்மைகளை சொல்றான். உடனே பணக்காரனும் கப்பல் வியாபாரியும் 2 பேரும் நெகிழ்ந்து போய் உண்மையை சொன்னதுக்காக இறைவன் கிட்ட நன்றி சொல்லிட்டு போறாங்க. ராத்திரி வருது. கோவில் வாசல் மூடப்படுது. இறைவன் வராரு. மூலஸ்தானத்துல நின்னுக்கிட்டு இருந்த வேலையாள் கிட்ட இன்னைக்கான பொழுது எப்படி இருந்ததுன்னு கேட்டாரு. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. உன்னோட வேலை எவ்வளவு கஷ்டன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு நல்ல வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு நடந்ததை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொன்னான். இதை கேட்ட உடனே கடவுள் அதிருப்தி அடைஞ்சாரு. கடவுள் அதிருப்தியை பார்த்த பணியாளர் பதற்றமானாரு. இறைவன் கேட்டாரு, நாம ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளலன்னு. என்ன நடந்தாலும் பேசக்கூடாது, அசையக்கூடாதுன்னு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ ஏன் அதை மீறின? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. இங்க வரவங்களோட மனநிலைய பத்தி தெரியாதவனா நானு? அந்த பணக்காரன் கொடுத்த காணிக்க தவறான வழியில சம்பாதிச்சது. அது அவங்கிட்ட மொத்தமா இருக்கிற செல்வத்துல ஒரே ஒரு சின்ன துளிதான். ஒரு துளியை எனக்கு காணிக்கையா போட்டுட்டு நாம் பதிலுக்கு அவனுக்கு நிறைய விஷயத்த தரணும்னு அவன் எதிர்பார்க்கறான். ஆனா அந்த ஏழை கொடுத்ததோ அவன்கிட்ட எஞ்சிருந்த ஒரே ₹1 மட்டும்தான். இருந்தாலும் அவன் என் மேல நம்பிக்கை வச்சு என்னை வணங்குறதுக்கு வந்தான். அன்போட அதை எனக்கு கொடுத்தான். இந்த சம்பவத்துல கப்பல் வியாபாரியோட தவறு எதுவுமே இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செஞ்சா விபத்தை சந்திக்க நேரிடும். புயல்ல மாட்டிக்கிட்டு அவனும் அவனோட கப்பலும் காணாம போயிருப்பாங்க. அதுல இருந்து அவனை காப்பாத்ததான் அவனை தற்காலிகமா திருட்டு பட்டம் சுமக்க செஞ்சு சிறைக்கு அனுப்ப நான் நினைச்சேன்.
அந்த ஏழைக்கு அந்த பணமுடிப்பு போய் சேர வேண்டியது சரிதான். அவன் அதை நான் கொடுத்ததா எண்ணி என்ன போட்டுருவான். இதன் மூலமா அந்த செல்வந்தனோட கர்மா ஓரளவாவது குறைக்கப்படும், அவனோட பாவ பலன்கள் துளியாவது குறையும். இப்படி ஒரே நேரத்துல எல்லாரையும் நான் ஆசீர்வாதம் செய்ய நினைச்சேன். ஆனா நீயோ என்னோட எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும்னு நினைச்சு உன்னோட எண்ணங்களை செயல்படுத்தி எல்லாத்தையும் பாழாக்கிட்டியேன்னு கேட்டாரு. உடனே வேலையாள் இறைவனோட கால்கள்ல விழுந்து தன்னோட தவற மன்னிக்கும்படி வேண்டினாரு. கடவுள் சொல்றாரு, இப்பொழுது புரிந்து கொள், நான் செய்யும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களின் நலம் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறேன். அவரவர் கர்மாவின்படி பலன்களை அளிக்கிறேன். நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது, கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றான். ஒரு நாளும் இறைவன் தவறான கணக்கு போட்டதில்லை. அதனால இறைவன் மேல நம்ம முழு நம்பிக்கையை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சோம்னா அந்த வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே செம்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.